சுவாமிஸ் கிச்சனில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஜவ்வரிசி முறுக்கு. ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். விடுமுறை தினத்தில் குழந்தைகளுக்கு இதே மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள். ரொம்ப அருமையான ரெசிபி இது. இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். நான் 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதே கப்பில் தான் மற்ற ஜாமானங்களெல்லாம் அளந்து எடுக்கணும். 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்து அதை வெறும் கடாயில் போட்டு வறுத்து எடுக்கணும். பாருங்கள், நம்ம கொஞ்சம் வெள்ளையாக வரோம். நம்ம இந்த ஜவ்வரிசி என்ன கலரில் இருக்கோதோ அதே போல் வெள்ளையாக வரும் பொரிஞ்சி. அந்த சமயத்தில் எடுத்துடணும். கைவிடாமல் கிளறுங்க, தீஞ்சு போகக்கூடாது. பாருங்கள், இப்படி கொஞ்சம் வெள்ளையாக இருக்கணும். அது பொரிஞ்சது போல் வெள்ளையாக வரும். இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிடுங்க. இப்போ அதே கடாயில் 1/2 கப்பு உளுந்தம்பருப்பு, நம்ம எந்த கப்பில் ஜவ்வரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப்பு உளுந்தம்பருப்பு, அதையும் கொஞ்சமாக நிறம் மாறுறது வரைக்கும் வறுத்துருக்கணும். நம்ம முறுக்குகள்லாம் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி எடுத்துக்கிட்டு இது வறுபட்டுட்டு இப்போ 1/4 கப்பு பொட்டுக்கடலை அதே போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாமே ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடணும். நான் பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இதை சலித்து எடுத்துடணும். ஒரு பாத்திரத்தில் ஒரு சல்லடை வச்சு சலித்து எடுத்துருங்க. இந்த குருணை எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா சலித்து எடுத்துருங்க. 2வது நேரமும் சலித்து எடுக்கலாம். பாருங்கள், இதையும் ஒரு நேரம் போட்டு எடுத்துடலாம். இதையும் போட்டு சலித்து எடுத்துருங்க. மீதி என்ன வேண்டாம், அதை நம்ம பொரியலுக்கு அதை போட்டுக்கலாம். இப்போ 4 கப்பு அரிசி மாவு, 2 3 4 கப்பு அரிசி மாவு. நம்ம இடியப்ப மாவு எடுத்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுருங்க. அதை கொஞ்சம் கசக்கி போட்டுருங்க, அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். 1 டீஸ்பூன் எள்ளு, இது ஆப்ஷனல் தான். 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், சூடான எண்ணெய் விட்டுருங்க. விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கையாட்டெல்லாம் நல்லா பிசைஞ்சு இப்படி நல்லா வைங்க. அப்படின்னா தான் இந்த புட்டு மாவு நாங்கள் பிடிச்சி வரோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு, நம்ம பச்சை தண்ணி தான், அதாவது நார்மல் வாட்டர் தான் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம முறுக்கு மாவு போல் பிசைஞ்சு எடுத்துடணும். நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். அப்படின்னா தான் முறுக்கும் நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக வரும். நாலு கப்பு அரிசி மாவுக்கு 1 கப்பு ஜவ்வரிசி எடுக்கணும். இப்படி நல்லா சாஃப்டாக இருக்கணும். நான் அந்த முறுக்கு அரிசியில் தான் போட போகிறேன். பாருங்கள், முறுக்குகளில் நம்ம தேவையான அளவு நிரப்பிக்கிடுங்க. சுலபமாக பிழிஞ்சிடலாம். மாவு நல்லா இறுக்கமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா தளர்வாக இருக்கணும். பாருங்கள், இப்படி தட்டுகளில் இப்படி தட்டி சுற்றி எடுத்து வச்சிடலாம். பெரிய முறுக்காக நான் சுற்றிருக்கேன். உங்களுக்கு சின்ன முறுக்குன்னா சின்ன முறுக்காக சுட்டு எடுக்கலாம். மினி முறுக்கு நான் இப்போ எண்ணெய் நல்லா காய்ச்சிட்டு, எண்ணெய் நல்லா காய்ச்சிருக்கணும். இப்படி போட்ட உடனே மேலே வரணும். அப்படின்னா தான் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இல்லைனா எண்ணெய் குடிக்கும். பாருங்கள், உடனே எல்லாம் மேலே வந்துச்சு. அப்படி நல்லா காய்ச்சிருக்கணும். இப்படி கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இப்படி தெளிஞ்சு வந்துடும். இந்த நேரத்தில் திருப்பி போடலாம். இப்போவுமே நல்ல முறுக்கு கிறிஸ்பியாக இருக்குது, இந்த ஜவ்வரிசி போட்டதுனால. பாருங்கள், நல்லா டேஸ்டியாட்டும் இருக்கும். இது கூட உங்களுக்கு காரம் தேவைன்னா காரம் போட்டுக்கலாம். நான் போடலை. பாருங்கள், இப்படி நல்லா எண்ணெயில் அந்த பபிள்ஸ் அடங்கின பிறகு எடுத்தால் போதும். கொஞ்சம் நேரம் மாறி வந்த பிறகு எடுத்தால் தான் நம்ம 1 வாரம் 2 வாரம் வரைக்கும் நமத்து போகாமல் இருக்கும். உடனே சாப்பிடுங்கன்னா வெள்ளையாட்டே எடுத்துடலாம். இப்படியே எடுத்துடலாம். இப்படியே நம்ம அடுத்ததையும் போட்டு எடுத்துடலாம். போட்ட உடனே மேலே வரணும். பாருங்கள், அப்படின்னா தான் நல்லா எண்ணெய் குடிக்காமல் கிறிஸ்பியாக வரும். இதே மாதிரி எல்லாம் சுட்டு எடுத்துருங்க. பாருங்கள், நான் எல்லாம் சுட்டு காணிக்கேன். நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு.
நான் இது பெரிய முறுக்கா செய்திருக்கேன் பாருங்கள். இவ்வளோ நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.